நீதிமன்றத்தில் இன்று ஒரு மெமோ ஃபைல் பண்ணியிருக்கிறோம். அடுத்து குறுக்கு விசாரணையை இந்த வழக்கில் திரு TR பாலு அவர்கள் என் மீது குற்றவாளியாக போட்டிருக்கிறாங்க. அதனால் நானே நேரடியாக இந்த வழக்கை நடத்துகின்றேன் என்று நீதிபதி அவங்ககிட்ட சொன்னோம். அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் எனக்கு உதவி புரிவாங்க என்கின்ற வாதத்தையும் வைத்தோம். அதை மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த குறுக்கு விசாரணை நவம்பர் 11ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நவம்பர் 11ஆம் தேதி இந்த வழக்கில் நானே ஆஜராகி என்னுடைய தரப்பு வாதங்களை DMK ஃபைல்ஸிலிருந்து ஆரம்பித்து திரு TR பாலு அவர்களை பற்றியான அந்த வழக்கு அவர் சம்பந்தப்பட்டது, அதையெல்லாம் கூட அந்த வாதத்தை நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம். நடப்பு கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மாநில அரசின் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் கொள்கையின் அடிப்படையில் இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டு இந்த மாற்றம் நடப்பு கல்வியாண்டிலேயே அமலுக்கு வருகிறது. தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025 செயல்படுத்தும் விதமாக மாணாக்கரின் மன அழுத்தத்தை குறைத்து கல்வியின் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. 2017-18ஆம் கல்வியாண்டிற்கு முன்னர் இருந்த நடைமுறைப்படி 11ஆம் வகுப்பு மாணாக்கருக்கு பள்ளிகள் மூலம் தேர்வு நடத்தப்படும். மதிப்பெண் சான்றிதழ் வழங்குவதில் முக்கிய மாற்றம் செய்யப்பட்டு இனிமேல் 11ஆம் வகுப்பு மதிப்பெண்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழுக்கு பதிலாக 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மட்டும் தனியாக வழங்கப்படும். ஏற்கனவே 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியுற்றவர்கள் 2030ஆம் ஆண்டு வரை துணைத் தேர்வுகள் எழுதிக் கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியின் சார்பில் மெரினா கடற்கரையில் நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் 3வது வாரமாக நடைபெற்று வருகின்றன. மக்களின் மகிழ்விற்காகவும் பாரம்பரிய கலையை ஊக்குவிக்கும் நோக்கத்திலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சிகள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. மெரினாவில் நீலக்குடி சான்று பெற்ற கடற்கரை பகுதியில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த கலைக்குழுக்கள் தங்கள் தனித்துவமான கலைகளை வெளிப்படுத்தினர். தேனி ஆண்டிப்பட்டியின் செல்லச்சாமி குழுவினர் வீர நடனத்தை, திருநெல்வேலியின் முகமது சுபஹான் குழு சிலம்பாட்டத்தை, தஞ்சாவூரின் வினோத் குழு தப்பாட்டத்தை, தருமபுரியின் ஸ்ரீதரன் குழு பம்பை வாத்தியத்தை, கோயம்புத்தூரின் முருகன் குழு துடும்பாட்டத்தை நிகழ்த்தினர். அறுபதுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கலந்து கொண்ட இந்த நாட்டுப்புற கலை விழா பார்வையாளர்களை மகிழ்வித்ததோடு தமிழரின் பண்பாட்டு மரபையும் பெருமையையும் வெளிப்படுத்தியது. நாளை தொடங்கும் சட்டமன்ற கூட்டத்தொடர் வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 4 நாள்களின் பேரவை நடவடிக்கைகள் குறித்து அறிவித்தார். நாளை காலை சட்டமன்ற கூட்டத்தொடரானது காலை 9:30 மணிக்கு கூடி மறைந்த முன்னாள் 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக கரூர் நடைபெற்ற துயர சம்பவம், முன்னாள் கேரள முதல்வர் மாண்புமிகு VS அச்சுதானந்தன் அவர்கள் உட்பட அனைவருக்கும் சட்டமன்றத்திலே இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படும். 15ஆம் தேதி கூடுதல் மானிய கோரிக்கை பேரவைக்கு அளிக்கப்படும். தொடர்ந்து மறுநாள் விவாதம் நடைபெறும். 17/10/2025 விவாதத்துக்கு பதிலளிக்கப்படும்.
புதுச்சேரி மரப்பாலம் முதல் கடலூர் எல்லையான முள்ளோடை வரை சாலை விரிவாக்க பணிக்கு 650 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 436 கோடி ரூபாய் மதிப்பில் இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை அமைக்கப்பட்ட உயர்மட்ட வழித்தடம், 1588 கோடியில் புதிதாக அமைக்கப்பட்ட புதுச்சேரி குண்டியங்குப்பம் 4 வழிச்சாலை ஆகியவற்றை அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, மரக்காணம் முதல் புதுச்சேரி வரையிலான நெடுஞ்சாலையை 4 வழிப்பாதையாக மாற்றுவதற்கு 2200 கோடி ரூபாய் செலவில் ஏலம் கோரப்பட்டுள்ளது என்றும், இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் பணிகள் தொடங்கப்படும் எனவும் அவர் கூறினார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள புளியஞ்சோலை சுற்றுலா தலத்தில் 73 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய பணிகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதன்படி புளியஞ்சோலையில் சுற்றுலா வசதிகள் மேம்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் குமார் உள்ளிட்ட உள்ளூர் நிர்வாகிகள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் முடிவுக்கு வந்திருப்பதன் மூலம் புதிய மத்திய கிழக்கு உதயமாகி இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமைதி ஒப்பந்தத்திற்கு முன்பு இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்திய அவருக்கு இஸ்ரேல் நாட்டின் எம்பிக்கள் எழுந்து நின்று கைத்தட்டி வரவேற்பு தெரிவித்தனர். அப்போது பேசிய ட்ரம்ப், இந்த போரில் நாம் வெற்றி பெற்றிருப்பதாக தெரிவித்தார். நெதன்யாகு மிக தைரியமானவர் எனவும், அவரை ஊழல் வழக்கில் இருந்து இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்சோக் மன்னிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அப்போது ட்ரம்பின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 2 எம்பிக்கள் முழக்கமிட்டதால் சலசலப்பு நிலவியது. தொடர்ந்து அவை பாதுகாவலர்களால் இருவரும் வெளியேற்றப்பட்டனர். தொடர்ந்து பேசிய ட்ரம்ப், ஈரான் சம்மதித்தால் அவர்களுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் எனவும் குறிப்பிட்டார். விசாரணைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் நியாயமான பாரபட்சமற்ற விசாரணையை எதிர்பார்ப்பது மக்களின் உரிமை என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். சிபிஐ விசாரணையை கண்காணிக்க உச்சநீதிமன்றம் சிறப்பு மேற்பார்வை குழுவையும் அமைத்துள்ளது. கரூர் துயர வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்த முறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஒரு நபர் ஆணையத்தை தமிழக அரசு அமைத்த பிறகு சிறப்பு விசாரணை குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி தன்னிச்சையாக அமைத்து உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் சம்பவம் நடந்த இடம் மதுரை வரம்புக்குள் வரும் நிலையில் அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முதன்மை அமர்வு எப்படி விசாரிக்க முடியும் என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கரூர் வழக்கில் சம்பந்தப்பட்டோருக்கு தெரியாமலேயே மனு தாக்கல் செய்து நீதிமன்றத்தை ஏமாற்றியிருப்பதாக தமிழக அரசு தரப்பில் அபிஷேக் சிங்வி குற்றம் சாட்டினார். மனைவி மகனை கைவிட்டு தனியாக வாழும் பன்னீர்செல்வம் என்பவர் தாவேக்காவுக்கு ஆதரவாக வழக்கு தொடர்ந்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டது. அது தொடர்பாக காணொலி மூலம் ஆஜரான தாய், தாவேக்காவின் நிவாரணத் தொகைக்காக பன்னீர்செல்வம் வழக்கு தொடர்ந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் மனைவியை இழந்த செல்வராஜ் என்பவரிடம் அதிமுகவினர் போலி கையெழுத்து பெற்று வழக்கு தொடர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது. போலி மனுக்கள் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என உச்சநீதிமன்றம் உறுதியளித்துள்ளது. தேவைப்பட்டால் போலி மனு தொடர்பாகவும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் தாவேக்க பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் உறவினர்கள் தங்களுக்கு தெரியாமல் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக சட்ட உதவி மையத்தில் ஆஜராகி வழக்கை ரத்து செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் பெருந்துயரத்தில் உயிரிழந்த சந்திராவின் கணவர் செல்வராஜ், உயிரிழந்த குழந்தை பிருத்திவியின் தாய் ஷர்மிளா ஆகியோர் கரூர் மாவட்ட சட்டப்பணி ஆணையக்குழு அலுவலகத்தில் சார்பு நீதிபதி அனுராதா முன் சட்ட உதவி கேட்டு ஆஜராகினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வராஜ், வேலை வாங்கி தருவதாக கூறி கையெழுத்து வாங்கி தமக்கு தெரியாமல் வழக்கு போடப்பட்டுள்ளதாக கூறினார். ஒன்றும் இல்லை, பையனுக்கு வேலை சமாசமா இறந்து போனதுக்கு பணம் சேர்த்து பண்ணுறா சொன்னாங்க. அதனால ஏதாவது போட்டேன். அது வேண்டாம், ரத்து பண்ணி விட்டுங்க. தெரியாமல் போட்டு எனக்கு ரத்து பண்ணி கொடுத்தா போதுங்க. எனக்கு மன உளைச்சல் ஆளாக்காம ரத்து பண்ணி விட்டு நான் நாடு கூலிக்கிறேன். எனக்கு இதை பற்றி என்னன்னு தெரியும், அரசியல் பற்றி என்னன்னு நான் எதுக்கும் தெரியாது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை வைத்து தாவேக்காவை முடக்க திமுக முயற்சித்து வருவதாக தாவேக்க நிர்வாகி ஆதவர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்க தலைவர் விஜயை எப்படியாவது முடக்க வேண்டும் என திமுக நினைப்பதாக சாடியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட பின் அரசு உயரதிகாரிகள் தங்கள் தரப்பு நியாயத்தை செய்தியாளர்களை சந்தித்து கூறியது அதிகார மீறல் என ஆதவர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார்.
கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழப்பு ஏற்பட்ட விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவையை வழங்கியுள்ளதாக திமுக வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மோசடி செய்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தால் தனது தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துவிடக் கூடும் என தெரிவித்துள்ளார். மோசடி மனுக்கள் தொடர்பாக தங்கள் கருத்துக்களை உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்க இருப்பதாக வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்துள்ளார். கரூர் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கரூர் சம்பவத்தில் தங்கள் மீது எந்த தவறும் இல்லை என்பதை நிறுவ எதிர்த்தரப்பினரை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி தங்கள் இஷ்டத்திற்கு திமுக அரசு கட்டுக்கதைகளை புனைந்ததாக விமர்சித்துள்ளார். திமுக அரசின் அவசரத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு அருவருப்பான அரசியல் காரணம் ஒளிந்துள்ளது என்ற மக்களின் சந்தேகத்திற்கு கூடிய விரைவில் விடை கிடைக்கப் போவதாக கூறியுள்ள நயினார் நாகேந்திரன், தங்களின் அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளுக்காக அப்பாவி பொதுமக்களை காவு வாங்கிய கயவர்கள் கருணையின்றி தண்டிக்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை வரவேற்பதாக அதிமுக எம்பி இன்பதுரை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் பரப்புரை சம்பவத்தில் காவல்துறை அனுமதி அளித்த இடம் உடற்கூறு ஆய்வை உடனடியாக மேற்கொண்டது பதிவெண் இல்லாத ஆம்புலன்ஸ் வாகனம் என பல்வேறு சந்தேகம் இருக்கும் நிலையில் சிபிஐ விசாரணை சரியாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் இன்பதுரை வலியுறுத்தினார். நான் இந்த தீர்ப்பை வரவேற்கிறேன். பொதுவாக மாநில அரசினுடைய காவல்துறையின் மீது சந்தேகத்தின் நிழல் படுகிற போது, லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் சொல்லுவோம், சந்தேகத்தின் நிழல் படுகிற போது அது சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடலாம் என்று அதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்கிறது. கரூர் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை இடைக்கால தீர்ப்பாகத்தான் பார்க்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்காவை பாஜக கூட்டணிக்குள் கொண்டுவரவே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தாவேக்க, அதிமுக, பாஜக இணைந்து வளம் வாய்ந்த அணியை உருவாக்கினாலும் திமுக அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செய்துள்ளதால் திமுக கூட்டணி மகத்தான வெற்றியை பெற அனைத்து வாய்ப்புகளும் உள்ளதாகவும் சண்முகம் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு காவல்துறையினுடைய லேக்கிங் தான் இந்த சம்பவத்துக்கு காரணம்னு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றார். அதையே அந்த எம்பிக்கள் குழு சொல்லுது. அதையே உச்சநீதிமன்றத்தில் மனுவாக மாற்றுறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கிற போது இதை பயன்படுத்தி எப்படியாவது விஜயை தங்களுடைய அணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இஸ்ரேல் சிறைகளில் இருந்த பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். செஞ்சிலுவை சங்கம் மூலம் இந்த ஒப்படைப்பு பணி நடைபெற்றது. பேருந்துகள் மூலம் காசா வந்தவர்களை அவர்களது குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் சூழ்ந்து நின்று வரவேற்றனர். தங்கள் உறவுகளை உயிருடன் கண்ட மகிழ்ச்சியில் பலரும் மகிழ்ச்சி பெருக்கில் காணப்பட்டனர். ஹமாசுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி 1900 கைதிகளை இஸ்ரேல் விடுவித்துள்ளது. பிரதமர் மோடியை கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் சந்தித்து பேசினார். இரு நாட்டு உறவுகள் கடந்த சில ஆண்டுகளாக மோசமடைந்திருந்த நிலையில் கனடாவில் ஆட்சி மாற்றத்திற்கு பின் இயல்பு நிலை திரும்பி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக டெல்லி வந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கனடா அமைச்சர் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு அதிகரிப்பது குறித்தும் பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்தும் இருவரும் பேசினர். இதன்பின் பேசிய பிரதமர் மோடி, இச்சந்திப்பு இருதரப்பு நட்புறவு வலுப்பட உதவும் என நம்பிக்கை தெரிவித்தார். சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 16 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அன்னதான கூடம், சலவை கூடம் மற்றும் புனரமைக்கப்பட்ட நாழி கிணறு ஆகியவற்றை முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இக்கோயிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாகப் பணிகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் 7 கோடியே 58 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட வண்ண மின் விளக்குகள் கோயிலின் நவ கோபுரங்கள் மற்றும் 17 விமானங்களில் அனுதினமும் ஜொலிக்க உள்ளன.
கரூரில் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 41 பேர் உயிரிழப்பு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடி தீபாவளி பண்டிகையொட்டி ஆம்னி பேருந்துகளில் பயண கட்டணம் பல மடங்கு அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னையிலிருந்து நெல்லை செல்ல சாதாரண நாட்களில் படுக்கை வசதி கொண்ட பேருந்து. கரூர் தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகனின் ஜாமீன் மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அவரது ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்த நிலையில் தாவேகா பரப்புரை கூட்ட நெரிசல் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதால் கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆஜராக முடியாது என மதியழகன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி இளவழகன் விசாரணையை ஒத்திவைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மதியழகன் தரப்பு வழக்கறிஞர் சீனிவாசன், மதியழகனின் ஜாமீன் மனு தொடர்பான விசாரணை இனி சிபிஐ நீதிமன்றத்தில்தான் நடைபெறும் என்று தெரிவித்தார். சூழ்நிலையில நாங்கள் தாக்கல் செய்துள்ள அந்த மனுவை பொறுத்தவரை சிபிஐக்கு இந்த கேஸ் டிரான்ஸ்பர் ஆனதுனால எதிர்மனுதார் அப்படிங்கிற இல்லா நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ இதில் எதிர்மனுதாராக வர வேண்டியது சிபிஐ. அதனால் சிபிஐக்கு நாங்கள் நோட்டீஸ் கொடுக்கணும். சிபிஐக்கு நோட்டீஸ் கொடுத்து அவங்க சிபிஐ வந்து தான் அவங்களுடைய ஆட்சேபனையை தெரிவிக்கணும். பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்து திமுக அச்சப்படுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதை வரவேற்பதாக கூறினார். தவறு செய்வோர் தஞ்சமடையும் இடம் பாஜக என்றால் முதலில் திமுகவினர் தான் வந்திருக்க வேண்டும் என குறிப்பிட்ட தமிழிசை அனைத்து தவறுகளையும் திமுகவினர் தான் செய்கிறார்கள் என விமர்சித்தார். அரசியல் கட்சி என்று வந்தால் அரசியலில் ஒரு நிகழ்வு நடந்தது என்றால் அவங்க ஒரு அடிப்படையில் ஒரு நிலையை தேர்ப்பட ஒரு ஸ்டாண்ட், they have to stand with one incidents. அதுல நாங்க விஜய் கூட நிற்கிறோம். ஏனென்றால் அவர்கள் எதிர்கட்சியாக, ஆளும் கட்சி அவரை எதிர்கட்சியாக பார்த்து கொண்டு ஒரு அனுமதி கொடுக்கறதுல இருந்து அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது நாங்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்பதை விட ஆளும் கட்சிக்கு தீவிரமாக எதிராக இருக்கிறோம்.